எஸ்டி டிஜி வேர்ல்டோட டிஜி ஸ்கோர், அதாவது சிங்கிள் ஸ்டேக், டபுள் ஸ்டேக், சுருள்வால், மான் கொம்பு, வேல் கொம்பு, இதுக்கான ஸ்கோரிங் சிஸ்டத்தை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பிளேயர்ஸோட நேம் எல்லாமே இங்கே வந்துடும். சிவாராஜ், சந்துரு, விஜய், அப்புறம் மேலேயும் பிளேயர் நேம் இருக்கும். இந்த டைமர் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து என்ன செகண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அதுமாதிரி ஸ்கோரிங் வந்துடும், வார்னிங் வந்துடும். ஜட்ஜ் மொத்தம் 5 ஜட்ஜ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 5 ஜட்ஜோட ஸ்கோருமே இங்கே வந்துடும். இது எப்படி இந்த 5 ஜட்ஜோட ஸ்கோரும் வரும் அப்படின்னா, 5 ஜட்ஜுக்குமே இப்படி ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். ஜட்ஜ் 1, ஜட்ஜ் 2, ஜட்ஜ் 3, ஜட்ஜ் 4, ஜட்ஜ் 5 அப்படின்னு இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம 20 ஸ்கோருக்குள்ள என்ன ஸ்கோர் வேணுமோ நம்ம கொடுத்துட்டு நம்ம டீன்றதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இல்லை இப்போ நம்ம தப்பாக ஸ்கோர் எதுவும் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஸ்டார் அமுக்கணும்னா அந்த ஸ்கோர் வந்து எரேஸ் ஆயிரும். மறுபடியும் நம்ம ஸ்கோர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன டெமோ பார்த்துருவோம். நான் சிஸ்டத்தில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னா அங்கே வந்து டைமர் இப்போ நான் 5 செகண்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து வீடியோவும் தெரியும். வீடியோ முடிஞ்சோடனே அந்த பிளேயர் வந்து கொஞ்சம் ஜூம் ஆவாங்க. இப்போ இதில் வந்துட்டு ஸ்கோர் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுக்குறோம். இப்போ கொடுங்க. ஜட்ஜ் 5 கொடுத்துட்டாங்க, ஜட்ஜ் 3, ஜட்ஜ் 2, ஜட்ஜ் 1, ஜட்ஜ் 4. இந்த மாதிரி ஸ்கோர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா ஸ்கோர் வந்து இங்கே சிஸ்டத்தில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பிளேயர் அப்படின்னா நான் இங்கே வந்து நெக்ஸ்ட் பிளேயர் கொடுத்த உடனே அடுத்த பிளேயர் யார்? ராஜ்ன்ற நேம் வந்துருச்சா? இப்போ இந்த பிளேயர் வந்து விளையாடுவாங்க. இப்போ அதே மாதிரி நான் ஸ்டார்ட் கொடுத்த உடனே ராஜோ டைமர் ஓடிடும். இங்கே சிலம்பம் சுற்றுறவங்க வீடியோவில் அப்படியே தெரியும், சிலம்பம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. டைமர் முடிஞ்ச உடனே இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கோர் இங்கே வந்துட்டு என்டர் ஸ்கோர்ன்றது காமிக்கும். காமிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்கோர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். 5 பேரும் ஸ்கோர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நான் வந்து நெக்ஸ்ட் பிளேயர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஒன்றுனா, இப்போ சந்திரன்றவர் விளையாட போகிறாரு. டைமர் வந்து 5 செகண்ட். 5 செகண்ட் ஓடுறப்ப நான் இங்கே ப்ரெஸ் பண்ணேன்னா ஸ்கோர் வந்து விழுகாது. டைமர் இஸ் ரன்னிங் சொல்லி காமிக்கும். ஏன் அப்படின்னா சில பேர் யதார்த்தமாக டைமர் ஓடிட்டு இருக்கிறப்ப ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா சடன் காமிக்காது இல்லையா? அதுக்காக வந்து நம்ம அப்படி வச்சிருக்கோம். இப்போ சந்துருக்கு ஸ்கோர் டைம் வந்துருச்சு. போடுங்க. ஓகே, இப்போதைக்கு மொத்தம் 3 பிளேயர் விளையாண்டுருக்காங்க. இப்போ 4வது பிளேயர் விஜய் அப்படின்றவர் விளையாடுறாரு. ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். அதே மாதிரி 5 செகண்ட், 5, 4, 3, 2, 1 முடிஞ்சோடனே ஸ்கோர் டைம் வந்துருச்சு. இங்கேயும் தெரியும் ஸ்கோர் கொடுக்கறது, அங்கேயும் தெரியும். இப்போ ஸ்கோர் வந்து கொடுத்தாச்சு. அது கொடுத்தோடனே சென்டர்னு சொல்லி காமிக்கும். ஓகே பயிற்சின்னு சொல்லி நம்மளை அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு 5 வந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் பிளேயர் கொடுக்குறோம். மொத்தம் நம்ம செட் பண்ணது 4 பிளேயர், அதனால ஆல் பிளேயர் ஃபினிஷ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஷோ ரிசல்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா ரிசல்ட் வரும். 3, 2, 1 ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் சிவான்றவங்க தான் இருக்கலே ஹை ஸ்கோரு. ஜட்ஜ் 1 வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜட்ஜ் 2 கொடுத்துருக்காங்க, ஜட்ஜ் 3, ஜட்ஜ் 5 வரைக்கும். அதே மாதிரியே சந்துரு, ராஜ். இப்போ இந்த டோட்டல் மார்க் வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அப்படின்றது வந்துருச்சு. இப்போ 4th பிளேயர் அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ 3 பிளேயரோட மார்க் வந்துருச்சு. சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம இதே ஆப்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்துட்டு ஸ்கோரோட ரிமோட் கண்ட்ரோல். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இதுலேயே வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஃபுல்லாமே வயர்லெஸ். இது வந்துட்டு ஹேண்டில் வந்து போடுறதுக்காண்டி ஒரு ரிப். அதாவது சப்போஸ் இப்படி இருக்கோன்னா தெரியாமல் இப்படி பார்த்துக்கிட்டே இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு பேட்டரி சார்ஜ் போட்டுக்கலாம். லைட் எரியும். சார்ஜ் போட்டோம்னா லைட் எரியும், சார்ஜ் ஃபுல்லாகவே லைட் எரியும். இது ஸ்டில் இப்போ 2 டேஸாக வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா ரன் ஆகுது. கிட்டத்தட்ட 4800 mAh பேட்டரி வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக 3 டேஸ் வரைக்கும் நல்லாவே தாங்கும். ஒரு மேட்ச்க்கு ரொம்பவே தாராளமாக தாங்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 5 ஜட்ஜ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதில் வந்துட்டு நம்ம சிங்கிள் ஜட்ஜ் வேணும்னாலும் ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம், 3 ஜட்ஜ் வேணாலும் ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம், 5 ஜட்ஜ் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த டிஸ்பிளே இருக்கிறத அப்படியே நம்ம சிஸ்டத்துலையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம். என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, டெலிட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த நேம், அந்த எஸ்டி சிலம்பம், அந்த டிஜி ஸ்கோர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஈவெண்ட் நேம் ஆர் அகாடமி நேம். இப்போ நான் வந்து ஈவெண்ட் நேம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்டர் 14 பாய்ஸ். இப்போ இவங்க விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இவங்க விளையாட போகிறாங்க அப்படின்றத நான் நேம் வந்து ஹெட் பண்ணிட்டேன். இப்போ குரூப் ஐடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 1ல் இருக்குது. டைமர்
எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். 60 செகண்ட் வேணா 60 செகண்ட், 90 செகண்ட் வேணா 90 செகண்ட், 2 நிமிஷம் 120 செகண்ட்னா 100. ஏன்னா சில நேரம் நம்ம வந்துட்டு குழு போட்டிக்கெல்லாம் வந்து செகண்ட்ஸ் கூட வைப்போம். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா இங்கே வந்துட்டு குழு போட்டின்னு மாற்றிக்கலாம். சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக் என்னமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டைமர் வந்து நான் ஒரு 5 செகண்ட் வைக்கிறேன். அடுத்து பிளேயர் பர் குரூப், அதாவது ஒரு குரூப்ல எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேயர்ஸ் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. இப்போ வந்துட்டு அண்டர் 14 பாய்ஸ்ல வந்து 50 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆல் பிளேயர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆல் பிளேயர்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா 50 பேரோட பேரையுமே வரிசையா டைப் பண்ணிடுறோம். இப்போ சிவராஜ், சந்துரு, விஜய் என்ன வேணுமோ வரிசையா 50 பேரோட பேர், எத்தனை பேர் வேணாலும் இங்க நம்ம டைப் பண்ணிக்கலாம். 100, 200 எத்தனை பேர் வேணாலும் டைப் பண்ணிட்டு இங்க 4 போட்டுட்டோம் அப்படின்னோம்னா 4 பேரா பிரிஞ்சிடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து சிவா, ராஜ், சந்துரு, விஜய் இவங்க மட்டும் தான் விளையாடுவாங்க. அடுத்த செகண்ட் குரூப்ல வந்து அடுத்த இருக்க 4 பேர் விளையாடுவாங்க. அதே மாதிரி தேர்ட் குரூப். இப்போ நம்ம 50 பேர் போட்டாலும் 50 பேரையும் 4 பேரா பிரிச்சு வச்சோம். இப்போ அடுத்து வின்னர் கவுண்ட். இப்போ நமக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்தா மட்டும் போதும். சில மேட்சஸ்ல வந்து 4 வின்னர் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 தேர்ட் செலக்ட் பண்ணுவோம். அதுவும் நம்ம செலக்ட் பண்ணோன்னே வந்துடும். இப்போ ஜட்ஜ் 5 இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லை, ஒரு ஜட்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஜட்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம், 5 ஜட்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜட்ஜ் போட்டோம் அப்படின்னோம்னா ஜட்ஜ் 1 ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஜட்ஜ் போட்டோம்னா ஜட்ஜ் 1, ஜட்ஜ் 2, ஜட்ஜ் 3 அந்த மாதிரி. இப்போ 5 ஜட்ஜ் போட்டோம்னா 5 ஜட்ஜ். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 5 ஜட்ஜ் கொடுக்குறேன். இப்போ அடுத்து ஸ்கோரிங் மெத்தட். எல்லா ஸ்கோரையுமே இப்போ நம்ம கடைசியா பார்த்தப்ப எல்லா ஸ்கோரையுமே நம்ம கூட்டி பார்த்தோம். இப்போ என்ன பண்றோம்னா டிராப், ஹை பிளஸ் லோ அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த 5 ஜட்ஜில் இருக்கிறதுலே ஹையஸ்டா மார்க் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களோட மார்க்கும் இருக்கிறதுலே கம்மியா மார்க் போட்டிருப்பாங்கல்ல அவங்களோட மார்க்கையும் கழிச்சது போக மிச்சம் இருக்கிற அந்த 3 பேரோட மார்க்கை மட்டும் டோட்டல் போட்டு யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கும். அதான் இது. இப்ப இங்க வந்துட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். இதுதான் ஆப்ஷன்ஸ். இப்ப ஃபுல்லா நமக்கு தேவையானது எல்லாமே இருந்திருக்கும். ஈவெண்ட் நேம் சேஞ்ச் பண்றது, குரூப் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா 1 அதுவாகவே மாறிக்கும். இப்போ அடுத்த 4 பேர் வந்தா 2 மாறிக்கும். அப்புறம் டைமர் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா கேமரா யூஆர்எல். இப்போ வந்துட்டு நான் இந்த மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்றேன், இதுலதான் கேமரா வந்து ஆன் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரியே வேற எந்த மொபைல்ல வேணாலும் கேமரா ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம டேரக்டாவே கேமரா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வின்னர் கவுண்ட் நமக்கு என்ன தேவை, ஒன்று ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, இல்லை ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 தேர்ட், அது தேவை. நம்ம வச்சிருக்கோம். இப்போ பிளேயர் பர் குரூப். இப்போ 50 பேர்ல நான் 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 50 பேரோட பேரை டைப் பண்ணிட்டு இங்க 50ன்னு போட்டோம்னா 50 பேரையும் விளையாட வச்சுட்டு அதுல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்றதை மட்டும் கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரேண்டமா நார்மலா நம்ம பண்ற மாதிரி ஒரு 4 பேர், ஒரு குரூப்புக்கு 4 பேர் அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 தேர்டுன்றதையும் செலக்ட் பண்றேன். 5 ஜட்ஜ், டிராப், ஹை பிளஸ் லோ. ஏன்னா நம்ம டோட்டல் ஸ்கோர் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து டிராப், ஹை பிளஸ் லோ அந்த ஸ்கோர் மட்டும் நம்ம உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ளே பண்ண போறோம். இப்போ பார்த்தோம்னா சேவ் பப்ளிக் கொடுத்தாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வீடியோவும் வந்துடும் நமக்கு. இதுலயும் பார்த்தோம்னா பிளேயரோட நேம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்டர் 14 பாய்ஸ் குரூப் 1ன்றது வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பிளேயர், டைமரு, 5 ஜட்ஜு, அந்த 4 பேரோட பேரும் வந்துருச்சு. இப்போ இன்னும் 4 பேர் கொடுத்துருந்தோம்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 4 பேர் வந்து வந்துடும். இப்போ இதை வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிராப், ஹை லோ கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் மேட்ச் கொடுக்குறோம். ஸ்டார்ட் மேட்ச் கொடுத்தோன்னே எனக்குள்ள யார் விளாட்றான்ற பேர் வந்துடும். இப்போ குரூப் 1ல சிவா விளாட்றாருன்னு வந்துச்சு. இப்போ என்டர் ஸ்கோர் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் வந்து ஒரு 15ன்றது கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட் ஆயிரும். இதுலேயும் நம்ம வந்து தெரியும். இப்போ அடுத்ததுல எப்படி விளாடணும்னு நான் வந்து சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் பிளேயர்ன்றதை கிளிக் பண்ணிட்டோமா, இப்போ ஸ்டார்ட் மேட்ச் கொடுக்குறப்ப இங்கே சிஸ்டம்ல உட்காந்துருக்கவங்க விசில் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டார்ட் மேட்ச் விசில் பண்ண உடனே ஸ்டார்ட் மேட்ச். இப்போ 5, 4, 3, 2, 1 கவுண்டிங் முடிஞ்சோடனே மறுபடியும் விசில் பண்ணிடுவாங்க, அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்கோர் விசில் பண்றப்ப மாஸ்டர் தெரிஞ்சிடும் ஸ்கோர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலையும் காமிக்கும். ஓகே, நம்ம என்ன ஸ்கோரோ அது கொடுத்துக்கலாம். 20க்குள்ள, அதாவது 20க்குள்ள எத்தனை ஸ்கோர் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ 20க்கு மேல 21 கொடுத்தேனாலும் 20 தான் வரும், அதுக்கு மேல போகாது. என்ன ஸ்கோரோ அதை கொடுத்தாச்சு. ரைட், இப்போ 5 பேர் கொடுத்தாச்சு. இப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ல காமிக்கிறேன். இப்போ இந்த டிஸ்பிளேல பாருங்க, நான் நெக்ஸ்ட் பிளேயர் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ குரூப் 1ல சந்துருன்றது விளையாடுறாரு. டைமர் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே என்டர் ஸ்கோர் வந்துருச்சு. இப்போ நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அடுத்து இன்னொன்று விஜய்ன்ற விளையாடுறாரு. இப்போ நான் ஊடல் அமுக்குனேன்னா டைமர் ரன் ஆகிற வரைக்கும் ஸ்கோர் வந்து போகாது. ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு காமிக்கும். ஏன் அப்படின்னா டைமர் ரன் ஆகுறதுக்குள்ள ஸ்கோர் கொடுத்துட்டோம்னா சில ஜட்ஜ் வந்து பார்க்காம கொடுத்துட்டாங்கன்றாங்க இல்லையா, அதனால வந்துட்டு நம்ம டைமர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்றோம். இப்போ இதுக்கு ஸ்கோர் கொடுத்துடலாம். இப்போ இப்படியே 4 பிளேயரை விளையாண்டு முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் பிளேயர் கொடுத்தோன்னே
யார் யாருக்கு ரீமேட்ச் அப்படின்றது வந்துடும். இப்போதைக்கு நமக்கு ரீமேட்ச் போட தேவையில்ல. ரீமேட்ச் வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. நான் இப்போ உங்களுக்கு டைரெக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து ஷோ ரிசல்ட் அமுக்கிறோம். ஷோ ரிசல்ட் கொடுத்தாச்சு. 3, 2, 1. இப்போ இதில் பார்த்தா தெரியும். இப்போ ஹையாக கொடுத்தவங்களோட மார்க்கும் லோவாக கொடுத்தவங்களோட மார்க்கும் இங்கே வந்து காமிக்காது. அந்த மிடில் கொடுத்தவங்களோட மார்க்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து காமிக்கும். இப்போ இதில் பார்த்தா தெரியும். விஜய்ன்றவர் 51, சந்திரன்றது 45, ராஜுன்றது 44, சிவான்றவங்க 42. இதை கால்குலேட் பண்ணோம்னா கரெக்டாக 42 வந்துடும். ஓகே, ரைட். இப்போ இப்படி இருக்கு. இப்போ வந்து யாரும் கொஸ்டின் பண்றாங்க, அது எப்படி இந்த 2 மட்டும் இல்லாம சேர்க்காம இவங்களை வச்சுட்டு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு தான் நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம்னா, இப்போ இந்த மொத்த ரிசல்ட் டைமே நம்ம வந்து டவுன்லோட் பண்றோம். டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அங்கே டவுன்லோட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் குரூப் 1ல விஜய்ன்றவர் இது விளையாண்டுருக்காரு. விஜய்ன்றவருக்கு ஸ்கோரிங் வந்து பார்த்தோன்னா ஜட்ஜ் 1 வந்து 14 கொடுத்துருக்காங்க, ஜட்ஜ் 2 12 20 கொடுத்துருக்காங்க, 3 19, 4 17, 5 15 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கலே அதிகமாக இருக்கிறது 20. அப்போ அந்த 20 வந்து மைனஸ் ஆயிரும். இருக்கலே கம்மியாக இருக்கிறது 14. இப்போ இந்த 20ம் 14ம் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகி இப்போ 19, 17, 17, 15, 15 இந்த 3 பேரோட ஸ்கோரை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் வந்து 51 வந்திருக்கு. இதே மாதிரியே சந்துருவில் பார்த்தோம்னா இந்த 5 ஜட்ஜோட ஸ்கோரும் இருக்கு. இப்போ இதில் இருக்கிறதையே கம்மியாக இருக்கிறது 13. 2 13 வந்திருக்கனால ஒரு 13 ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிருச்சு. சரி, இப்போ இருக்கலே அதிகமாக இருக்கிறது 17. இப்போ 17 13 கலைஞ்சது போக மிச்சம் 16 16 13 45 இருக்கு. இப்போ அதே மாதிரியே ராஜ்லையும் பார்த்தோன்னா இருக்கலே அதிகமானது 20, இருக்கலே கம்மியானது 11. அப்போ 12 15 17 12 15 17 ஃபைனல் ஸ்கோர் வந்து 44. இப்போ சிவா இதில் வந்து பார்த்தோம்னா இருக்கலையே அதிகமான ஸ்கோர் 16, இருக்கலே கம்மியானது 11. ஸோ 13 14 15 இது 3 எடுத்திருக்கு. 14 15 15 இதோட ஸ்கோர் டோட்டல் போட்டிருக்கு. இப்போ இந்த டோட்டல் பார்த்துக்க வார்னிங் வந்து பார்த்துருச்சு. இப்போ கம்பு கீழே போட்டோம்னா ஒரு வார்னிங் இருக்கும் இல்லையா? இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் 4 போயிடுவாங்க. கம்புக்கு ஏதாச்சும் வார்னிங் கொடுத்தோம்னா இவங்க ரேங்க் வந்து அப்படியே குறைஞ்சிருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் வின்னர், செகண்ட் வின்னர், தேர்ட் வின்னர், 2 தேர்ட் வின்னர் எல்லாமே வந்துருச்சு. டிஸ்பிளேலையும் காமிச்சிருச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த சிஸ்டத்தோட ஒர்க்கிங் ப்ராசஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலனாலும் இன்னொரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே புரிஞ்சிடும். தனித்திறமைக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரியே தொடுமுறைக்கும் இங்கே தெரியும். நம்ம பழைய வீடியோ பார்த்தா தெரியும், இதுலையும் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். தொடுமுறைக்கும் கிட்டு எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே R&D நம்ம பண்ணணும். R&D அப்படின்னா ரிசர்ச் பண்ணணும் நிறையா. ரிசர்ச் மீன்ஸ் இப்போ இந்த ஸ்டிக்கு, இந்த கண்டுபிடிச்ச எக்யூப்மெண்ட்ஸ், இந்த ரிமோட் கண்ட்ரோலர், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறையா ஒர்க் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ கம்பலாக இருக்குன்னா இதெல்லாம் நல்லா அடிச்சு பார்க்கணும். இந்த அது என்ன சூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப நல்லா போட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேஜராக எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ இந்த இருக்கிற பாடி ஃபுல்லாமே நான் தான் வந்துட்டு ரெடி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹேண்டிலர் முதல் கொண்டோம். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த R&D பண்ணுறதுக்கு எங்களுக்கு மினிமம் ஒரு 5 lakhs ஆகுது தேவைப்படுது. ஸோ இந்த 5 lakhs வந்து ஏதாச்சும் ஒரு அசோசியேஷன் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணி இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 5 lakhsக்கு உண்டான கிட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த தொடுமுறையில் வந்துட்டு ஒரு 2 கிட்டு, இதில் வந்துட்டு ஒரு 3 கிட் வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் மொத்தமாக செட்டாக வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னோட எஸ்டிமேட் படி எப்படியும் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 4 lakhs கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது கண்டுபிடிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு இதை நான் கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ண முடியும். இப்போதைக்கு என்கிட்ட வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இவங்க எல்லாரும் தான். இவங்களை போக இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களை வச்சு தான் நாங்கள் டே நைட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு மேஜர் டீம்ஸ் வேணும். டீம்ஸ் ப்ளஸ் வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி பணம் முக்கியம் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு 5 lakhs அமௌண்ட் தேவைப்படுது. அது இருந்தால் தான் இன்னும் இதே மாதிரியே பர்ஃபெக்டான கிட்ஸ் உருவாக்கி நம்ம வந்து எல்லாருமே ப்ரொவைட் பண்ண முடியும், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் அசோசியேஷன் இதை பார்த்துட்டு சேர்ந்து பண்ணலாம். இதனால வந்துட்டு உங்களுக்கே தெரியும் சிலம்பம் வந்து எந்த லெவலுக்கு வந்து க்ரோத் ஆகும் அப்படின்றது. எப்பயுமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ரெஃப்ரி, ஜட்ஜ் பார்க்குற ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸு வளர்ந்துக்கிட்டே தான் போகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறதுனா டேக்வாண்டோ சொல்லலாம். டேக்வாண்டோல ஃபுல்லாமே சென்சார் சிஸ்டம் தான்.
இன்ன வரைக்கும் அது வந்து பெரிய லெவலில் பேசப்படுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட வீரக்கலையான சிலம்பத்துக்கு நம்ம எந்த ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் எதுவுமே வந்து புதுசாக கண்டுபிடிக்கல. நம்ம முயற்சி எடுத்து பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த நிலைமையில வந்து இருக்கும். ஆனால் இது பத்தாது, இன்னும் நிறைய ஆரண்டி பண்ணி இந்த பொருளை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா டீம் ஒர்க்கும் வேணும், மணியும் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ யார் அசோசியேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நம்பரை கீழே கான்டாக்டில் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்துட்டு எதுவும் டவுட் இருக்கு, இல்லை இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாலுமே எனக்கு கால் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நிறைய பேர் சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஒரு கிட்டு கொடுங்க 2 கிட்டு கொடுங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இப்போதைக்கு ஆர்என்டி பண்ணணும், டீம் வேணும். இப்போ நான் ஒரு ஆளாகவே தான் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஆர்என்டியும் பண்ணாமல் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது கடைசியில் டேமேஜ் ஆகுது, இல்லை எதுவும் பிரச்சனை ஆகுதுன்னா நீங்கள் யாரு கேட்பீங்க? என்ன கேட்காம இருப்பீங்களா? எவ்வளோ அமௌண்ட்னாலும் பரவாயில்ல நாங்கள் கொடுக்குறோம், இல்லை ஒரு ஈவெண்ட் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு தரோம், இல்லை ஒரு இது மட்டும் பண்ணிட்டு தரோம்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆர்என்டியே பண்ணலையே, அதாவது ரெடி பண்ணி அதை நான் ப்ராசஸ் பண்ணாதானே நம்ம வந்து சேல் பண்ண முடியும். அது பண்ணாமல் இருக்கிறப்ப எப்படி தர முடியும்? அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்கிட்ட வந்து டெமோ காமிங்க, எல்லாமே பாருங்க, அதுக்கப்புறமேட்டு அமௌண்ட் போட்டுக்கோம், எல்லாமே பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு டைரெக்டாக வீட்டுக்கே வாங்கன்னு சொல்லியாச்சு. நீங்கள் வந்து பாருங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறோம், என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டோம், நம்ம வந்துட்டு சேர்ந்து வந்து மெர்ஜ் பண்ணி பண்ணலாம். அதையும் சில பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை எங்களுக்கு நேரில் நான் வந்து டெமோ காமிக்கணும் அப்படின்றாங்க. நம்மளோட ஒர்க்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு, நம்மளோட ஒர்க் பர்சனல் ஒர்க் எல்லாத்தையுமே விட்டுட்டு டெமோ காமிக்கிறதுக்காக இங்கேருந்து நான் ஒரு சென்னையோ தூத்துக்குடியோ ராமநாதோ கொண்டு போயிட்டு கொண்டு வர முடியாது இல்லையா? அதே மாதிரி சில பேர் மேட்ச் வைக்கிறோம், எங்களுக்கு இந்த ஒன்றே கொடுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்என்டி பண்ணாமல் எந்த ஒரு விஷயமே பண்ணவே முடியாது. அது நார்மலாக ஒரு மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், இல்லை புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப்ஸ் மட்டும்தான். இன்னும் நான் உருவாக்கணும் அப்படின்னா இந்த லெதர் குவாலிட்டியெல்லாம் நான் பயங்கரமாக கூட போட்டு உருவாக்கணும். இந்த லெதர் எல்லாமே இப்போதைக்கு நான் வந்துட்டு ஓகே இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்னா இது வந்து ஒர்க் ஆகும், அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நிறைய ஆர்என்டி பண்ணணும், ஒர்க் வேணும், என்னோட டயத்தையும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், மணியும் வேணும். இப்போ ஒவ்வொன்றும் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்கிட்ட இருக்கிறது எனக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இதை ப்ரொஃபஷனலாக ஆக்கணும் அப்படின்னா எல்லாமே குவாலிட்டியாக ஆர்டர் போட்டு வாங்கி அதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தனியாக செட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் ரன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்டோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பயுமே ஒரு கண்டுபிடிப்புக்கு வந்து மதிப்புன்றது ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நான் வந்துட்டு இதை ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது இப்போ இந்த தொடுமுறையோட ஃபுல் எக்யூப்மெண்ட்டையும் நான் ரெடி பண்ணி சேல் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhsக்கு குறைஞ்சு நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த தனித்திறமை கிட்ஸ், அதாவது மொத்த கிட்டு, இந்த டிவி செட்டப்பு, இப்போ இதெல்லாம் வந்து சிஸ்டமாலாம் நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு கிட்டா பைக் கிட்டுன்னு சொல்லி சொல்லுவோம், அந்த பைக் கிட்டா கொடுத்துறேன். உங்களுக்கு சிஸ்டம் தேவை இருக்காது, மொபைல்லே கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தொடுமுறைக்கு அப்படிதான் ஜஸ்ட் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்துட்டு ஆன் பண்ண உடனே இது எல்லாமே அங்கே வந்து லிங்க் ஆயிரும், அந்த மாதிரி பண்ணிடுறேன். இது எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 1.3 lakhs அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த 5 lakhs ஸ்பான்சர் பண்ணுற அந்த ஒரு அசோசியேஷனுக்கு வந்து 5 கிட்டையுமே நான் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா என்ன பேசணுன்றவங்க தாராளமாக கால் பண்ணி பேசுங்க. இப்போதைக்கு என்னால் சேல் பண்ண முடியாது, ஒரு கிட்ட 2 கிட்ட அப்படிலாம் வச்சு சேல் பண்ண முடியாது. ஆர்என்டி பண்ணி ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கொடுத்த பின்னாடி தான் சேல் பண்ண முடியும். ஓகே, வேறு எது டவுட்னா என்ன நம்பர் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். பாய்.